மலைக்காடுகள் நிறைந்த தருமபுரி மாவட்டம் சீலநாயக்கனூரில் உள்ளது இந்த அரசு துவக்கப் பள்ளி. கடந்த 13 வருடங்களுக்கு முன்பு தலைமை ஆசிரியராய் பொறுப்பேற்றார் தாமோதிரன் அவர்கள். ஒரு தலைமை ஆசிரியர் நினைத்தால் பின்தங்கிய ஒரு பள்ளியை கோபுரத்தின் உச்சியில் ஏற்ற முடியும் என்பதற்கு இவரது முயற்சிகளே சான்று. பெற்றோரை அரசு பள்ளியை நோக்கி வரவழைத்தார். இடைநிற்றல் மாணவர்களை அவர்களது வீட்டிற்கே சென்று அன்பாக பேசி பள்ளிக்கு அழைத்து வந்தார். தனது சொந்த செலவில் பள்ளி வளாகத்தில் ஏராளமான மரக்கன்றுகளை நட்டு வைத்து பசுமை வனப்பூங்காவை உருவாக்கி பள்ளியின் அகத்தையும் முகத்தையும் மாற்றினார். பள்ளிக்காக கான்கிரீட் மேடையையும் அமைத்துக் கொடுத்தார். நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்து அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியரையும் அணுகி பள்ளிக்கு தேவையான கட்டிடங்கள், கழிவறைகள், சுற்றுச்சுவர்கள் எல்லாம் ஏற்படுத்தி ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை அமைத்தேன். அதுக்கு பின்பு இந்த பள்ளிக்கூடத்தில் 20 மாணவர்கள் தான் இருந்தார்கள். பள்ளிக்கூடத்தை அதிக மாணவர்களை அதிகரிக்க பள்ளிக்கூடத்தில் உள்ள சுற்றுச்சூழலை மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். அங்கு நிறைய மரங்களையும் செடிகளையும் பூக்கள் செடிகளையும் தாவரங்களையும் நட்டு நல்ல ஒரு உகந்த சூழ்நிலையை உருவாக்கினேன். 20 மாணவர்களிலிருந்து குறைந்தபட்சம் 60 மாணவர்களாக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தினேன். ஸ்மார்ட் வகுப்பறைகள், சமையல் கூடம், தூய்மையான கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். சிறந்த ஆசிரியருக்கான பல விருதுகள், பாராட்டு சான்றுகளை பெற்றிருக்கிறார். விளிம்பு நிலை பெற்றோர்களின் குழந்தைகளை உயரத்தில் ஏற்றி வைக்கும் முனைப்போடு களமாடிக் கொண்டிருக்கும் தர்மபுரி சீலநாயக்கனூர் அரசு துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமிகு தாமோதிரன் அவர்களுக்கு கிராமப்புற சேவைக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ்.